இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் பகவான் ரமண மகரிஷியால் பரிந்துரைக்கப்பட்ட 10 ஸ்லோகங்களில் இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம். சிவானந்த லகரி 76வது ஸ்லோகம். டைட்டிலே ரொம்ப நல்லாயிருக்கும். டைட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்ப மழை பொழியும் பக்தி எனும் மேகம். மேகம் கார்மேகமாக இருக்குன்னு வைங்க, கொட்டி தீத்துறோம். அதே மாதிரி தான் பக்தியும். இன்ப மழை பொழியும் பக்தி எனும் மேகம். இப்போ 4 லைன் ஸ்லோகம் சொல்லிடுறேன். அப்புறம் அதை நம்ம பதம் பிரித்து வழக்கம் போல் பார்க்கலாம். பக்திர் மகேச பத புஷ்கரம். பா 4வது பானா. பக்திர் மகேச பத த பாதங்க. புஷ்கரம். ஆவசந்தி முதல் லைன். 2வது லைன் காதம்பினீவ காதம்பனீவ பா 3வது பானா. காதம்பினீவ குருதே பரிதோஷ வருஷம். குழந்தைங்களுக்கு வருஷான்னு பேர் வைக்கிறாங்கங்க. மழைங்கிற பேரில் வருஷான்லாம் கூப்பிடுறோம். அர்த்தம் தெரியாமலே நிறைய பேசிகிட்டு இருப்போம். 3வது லைன் சம்பூரிதோ பவதி பா 4வது பானா. பவதி யஸ்ய மனஸ்தாடக மனமாகிய குளம். தஜ்ஜன்ம 4வது லைன். சஸ்யம் அகிலம் சஃபலம் 2வது பானா. ஃபா மாதிரி சொல்லணும். சஃபலம். ச ச ந அந்யத். இது இங்கே இதில் ஸ்லோகத்தில் எப்படின்னா ச நான்யத்துன்னு இருக்கும். ச ந அந்யத்துன்னு பிரிச்சுக்கணும். இப்போ நம்ம முதல் லைனை படிச்சிடலாங்க. அர்த்தம் தெரிஞ்சுக்கும். பக்திர் மகேச பத புஷ்கரம். பக்தியானது மகேசன் சிவன் பரமசிவனுடைய திருவடியாகிய வானத்தில் ஆவசந்தி அப்படின்னா இருந்து கொண்டு. சரி. கதம்பினீவ 2வது லைன். காதம்பனீவ குருதே பரிதோஷ வருஷம். காதம்பினீவ அப்படின்னா கார்மேகம் போல, மேகக்கூட்டத்தை போல. காதம்பனீவ மேகக்கூட்டத்தை போல. பரிதோஷ வருஷம் இன்ப மழையை. பரிதோஷம்னா இன்பம், மழையை, வருஷம் மழையை. குருதே பொழிகிறது. அது 2வது லைன். 3வது சம்பூரிதோ பவதி யஸ்ய மனஸ்தாடக. யஸ்ய எவருடைய, மனஸ்தாடக மனமாகிற குளம். சம்பூரித பூரிங்க, உப்பி வருது பாருங்க, பூரின்னு சொல்கிறோம். எண்ணெயில் போட்டோன்னு உப்பி வர கோதுமை மாவு, மைதா மாவு. சம்பூரித அதுலேருந்து சொல்லுவாங்க பூரிச்சு போயிருக்காங்க, முகம்லாம் பூரிப்பாக இருந்துச்சு, ஆள் பூரிச்சிருக்கான். சம்பூரித அதனால் நிரப்பப்பட்டதாக. பவதி ஆகிறதோ. அப்புறம் 4வது லைன் தஜ்ஜன்ம சஸ்யம். தஜ்ஜன்ம இலக்கணத்துக்காக. தத் ஜென்ம சஸ்யம், அதுதான் தஜ்ஜன்ம சஸ்யம் ஆச்சு இலக்கணத்துக்காக. அவருடைய பிறவி பயிர் அகிலம். அகிலாண்டேஸ்வரி அப்படின்னா என்னென்னா முழுவதற்கும் ஈஸ்வரியாவை தான். நம்ம அகிலம்னா உலகம்ங்கிற ஒரு அர்த்தம் சொல்லுவோம். ஆனால் அகிலம் அப்படின்னா முழுவதும். சஃபலம் பலம், சஃபலம் பயனளிப்பதாக ஆகிறது. அல்லாதது அப்படி பக்தி இல்லைன்னா ந அந்யத் ச அல்லாதது ந அவ்விதம் ஆவது இல்லை. சரி. இப்போ இது 3வது லைன். 4வது லைன் உங்களுக்கு 4வது லைன் என்னது? தஜ்ஜன்ம சஸ்யம் அகிலம் சபலம் ச ந அந்யத். நம்ம ரிப்பீட் பண்ணிடுவோம். இதில் அர்த்தங்கள் சொல்லிட்டு வரோம். முதல்ல புஷ்கரம்னா ஆகாசம். இங்கே ஆகாசம்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஈஸ்வரனுடைய திருவடின்னு எடுத்துக்கிறோம். மேகம் பக்தி, மழை ஆனந்தம், தடாகம் அப்படிங்கிறது மனம், பயிருங்கிறது மனுஷ வாழ்க்கை. சரி. அப்போ நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுற ஸ்லோகத்தை. பக்திர் மகேச பத புஷ்கரம் ஆவசந்தி காதம்பினீவ குருதே பரிதோஷ வருஷம் சம்பூரிதோ பவதி யஸ்ய மனஸ்தாடக
தஜ்ஜன்ம சஸ்யம் அகிலம் சபலம் ச ந அந்யத். பக்தியானது பரமசிவனுடைய திருவடியாகிய வானத்தில் இருந்து கொண்டு மேகக்கூட்டத்தைப் போல இன்ப மழையை பொழிகிறது. எவருடைய பக்தன், எந்த பக்தனுடைய மனமாகிற குலம் அந்த இன்ப மழையால் நிரப்பப்பட்டதாக ஆகிறதோ, பவதி ஆகிறதோ, அவருடைய பிறவி பயிர் முழுவதும் பயனளிப்பதாக ஆகிறது. பக்தி இருந்தால் உங்களுடைய பிறவி பெயர் பயனளிப்பதாக ஆகும். அந்யட்ச அல்லாதது அப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, பக்தியே இல்லை, எல்லாம் நம்ம பேசுறது பூரா நாத்திகம், எல்லாமே கண்ணில் பார்க்கணும் காதால் கேட்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோன்னு வச்சுங்களேன், அதனால் தப்பு இல்லை, அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அது. அது மாதிரி இருந்துச்சுன்னா ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, அந்யட்ச அல்லாதது ந அவ்விதம் ஆவது இல்லை. அதாவது பிறவி பயிர் செழிக்க பக்தி வேணும் அப்படின்னு சொல்ல வர்றார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம நான் நார்மலாகவே என்னென்னா, உங்களுக்கு வெறும் ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லி விடுறதுல எந்த பலனும் இல்லைங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் சேர்க்கணும், கொஞ்சம் கொடுத்தோம்னா நம்ம அதை யோசிப்போம், அசைப்போடுவோம். இந்த கட்சூயிங் அனிமல்னு சொல்லுவாங்க இல்லையா, அசைப்போ அது மாதிரி மனசில் அசைப்போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் உங்களுக்கு நான் கொடுக்கணும், இந்த உடனே கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பரிதோஷ வருஷம்னு ஒன்று வருது பாருங்களேன், இன்ப மழை அப்படின்னு ஒன்று வருது இல்லையா. இப்படி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு உள்ள நிறைய நியூரான்ஸ் இருக்குது, மூளையில் இருக்கிற நியூரான்ஸு கண்ணாப்புடான்னு லிங்க் ஆகும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, எங்கேயோ இது மாதிரி படித்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வானமாய் நின்று இன்ப மழையாய் இறங்கி என்னை வாழ்விப்பது உன் பரம் கான். இந்த பரம் காணெல்லாம் சொன்ன உடனே நீங்கள் மெயிட்டாக கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வானமாய் நின்று இன்ப மழையாய் இறங்கி என்னை வாழ்விப்பது உன் பரம் கான். எங்கள் ஊருக்காரருங்க, திருச்சி. இப்போ கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டால் உணத்தினில் கால் ஊன்றி, நம்ம பார்க்குறோம் சாமியை பார்த்து ஹரஹர மகாதேவாங்கிறோம், சிவா நம சிவா எல்லாம் சொல்கிறோம். கண்டால் உளத்தினில் கால் ஊண்டி, நம்ம உள்ளத்தில் கால் ஊண்டிடுவாருங்க. பெய்யும் கருணை முகில், ரொம்ப நெருக்கமாக வந்துட்டீங்க. நீங்கள் கெஸ் பண்ணுற அவரே தான். கருணைங்கிறாரு, மழையாக இறங்கிங்கிறாரு, பரம் காண்கிறாரு. நான் வேற ஒரு ஹிண்ட் கொடுத்தேன், திருச்சிக்காரர் அப்படின்னா அது சந்தோஷம். என்னன்னா, வானமாய் நின்று இன்ப மழையாய் இறங்கியனை வாழ்விப்பது உன் பரம் கான், கண்டார் உளத்தினில் காலூன்றி பெய்யும் கருணை முகில்னு சொன்னவர் தாய்மானவருங்க. அதாவது ரொம்ப சிம்பிள் அர்த்தம் பாருங்களேன். ஆகாயத்தில் மேகம் இல்லாவிட்டால் மழை இல்லை. நம்ம பாரதி ராஜா படம்லாம் எடுத்துகிட்டு வருவார் பாருங்கள், எங்கேயாவது வனாந்திரம் மழையே இல்லாமல் வெறும் புழுதி பறக்கிற இடம், அது மாதிரி ஆகாயத்தில் மேகம் இல்லாவிட்டால் மழை இல்லை, மழை இல்லாவிட்டால் பயிர் அழிந்து போகும். இறைவன் திருவடியில் பக்தி இல்லாவிட்டால், திருவடி மேலே நம்ம பக்தி வைக்கலைன்னா ஆத்ம ஆனந்தம் இல்லை. எல்லா ஆனந்தமும் இருக்கும், நல்ல டேஸ்டி ஃபுட்டு கிடைக்கும், நல்ல அருமையான குஷன் உள்ள மெத்த கிடைக்கும், தூங்குவோம் போவோம் வருவோம். ஆனால் ஆத்மாவுக்கு ஆனந்தமான இல்லை. ஆத்மா ஆனந்தம் இல்லாத வாழ்க்கை வீண் அப்படின்னு இப்படி சொல்கிறார் ஆதிசங்கரர் சொல்கிறார். சரி, அந்த இறைவன் பாதத்தை பற்றி இவ்வளோ சொல்லிட்டு நான் நிறைய தேவாரம் திருவாசகம் படிச்சுட்டே உட்காந்துருக்கேன் பாதி நேரம். அதில் எனக்கு உடனே ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது அவசியம், இந்த இடத்துல சொல்லி ஆகணும். திருநாவுக்கரசர் தேவாரம் 6ஆம் திருமுறை, திருவாரூர் திருத்தாண்டகம். சும்மா ஜாலியாக ஒரு 6 லைன். சங்கரனே நின் பாதம், பாதத்தை பற்றி தானே பேசணும். இப்போ சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி. பொங்கு அரவம், அரவம்னா பாம்பு, சீரிக்கிட்டு இருக்கிற பாம்பு, அதை வச்சு அவர் போட்டிருக்காரு, கழுத்தில் போட்டிருப்பாரு, பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாரு. பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி, கமலத்து அயனோடு, கமலத்து அயன் யாரு? பிரம்மாங்க. கமலம்னா தாமரை பூவில் உதிச்சவன். அம்முன்னு அழகிய கமலத்து அயனோடு மாலும் திருமாலும் காணா அனல் உருவா, திருவண்ணாமலை விஷயம், அனல் உருவா நின் பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி. உன் பாதமே தாமரம் மாதிரி தானே சாமி இருக்கு. திருமூலட்டானானே போற்றி போற்றி. அதாவது
திருவாரூரில் பாடப்பட்டது. அதனால் ஆரூர் மூலட்டானத்துறை சிவனாரை போற்றி போற்றி. அப்போ நம்ம திரும்ப திரும்ப பாதத்தை பற்றி போற்றி திருநாவுக்கரசர் சொன்னதை நான் இங்கே நினைவு கூறுகிறேன். ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி, அங்கமலத்து அயனோடு மாலும் காணா அனலுருவா நின் பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானானே போற்றி போற்றி என்று சொல்லி இதுவரை கவனித்த அன்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.